பஸ் இது நம்ம மினி பீ. ஹாய் கியூட்டீஸ், நான் உங்க மினி ஆண்டி. நம்ம டாம்பாவை அவன் நண்பர்கள் காப்பாத்துவாங்களா? வாங்க பாப்போம். அன்பா நிறைந்ததா. டாம்பா மிட்டுவிடம் உதவி கேட்டுக்கொண்டிருந்த அதே நேரத்தில் மரத்தின் மேலிருந்த 7 குள்ள மனிதர்களும் பறவை சொன்ன அந்த பாதாள சாக்கடையை பார்த்து கொண்டிருந்தார்கள். மரத்தின் மேல் இருந்த குள்ள மனிதர்கள் அந்த பெரிய சாக்கடையை பார்த்து பயந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குழம்பி போனார்கள். அவ்வளவு பெரிய சாக்கடைக்குள் நாம எப்படி போவது என்று யோசித்தார்கள். ஒரு குள்ள மனிதன் மெதுவாக சொன்னான், அதுக்குள் விழுந்தா உயிரோட வரவே கஷ்டம். அதை கேட்ட மற்றொருவர் கவலையுடன் கேட்டான், அப்போ நம்ம டாம்பாவை காப்பாற்ற முடியாதா? அந்த நேரத்தில் ஜாம்பா முன்னே வந்து தைரியமாக சொன்னான், என்ன ஆனாலும் நான் டாம்பாவை காப்பாத்துவேன். அதை கேட்ட மற்ற குள்ள மனிதர்களும் உற்சாகமாக சொன்னார்கள், நாம எல்லாரும் சேர்ந்து காப்பாத்துவோம். நாம எல்லாரும் சேர்ந்து காப்பாத்துவோம். அந்த நேரத்தில் பறவையும் வந்து நானும் உங்களுக்கு உதவுறேன் என்று சொன்னது. அதற்கு பிறகு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கயிறுகளை ஒன்றாக கட்டினார்கள். அதை சாக்கடைக்குள் விட்டார்கள். ஒவ்வொருவராக அந்த கயிற்றை பிடித்து அந்த இருண்ட பாதாள உலகத்துக்குள் இறங்க ஆரம்பித்தார்கள். அதே நேரத்தில் மிட்டு டாம்பாவிடம் மெதுவாக சொன்னது, இங்கிருந்து வெளியே போக ஒரு வழிதான் இருக்கு, ஆனா அது ரொம்ப ஆபத்தானது. டாம்பா அதை கேட்டதும் கொஞ்சம் பயந்தான். ஆனா அவன் மனசில் ஒரு முடிவு எடுத்திருந்தான். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லை, நான் என் உலகத்துக்கு திரும்பணும். மிட்டு சிறிது நேரம் யோசித்து, அங்கு ஒரு பெரிய அருவி, மிகவும் ஆபத்தானது. சரி, நான் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் என்றது. மிட்டு தன் அப்பாவுடன் சேர்ந்து டாம்பாவை அந்த இடத்துக்கு அழைத்து சென்றது. அவர்கள் சென்ற இடம் ஒரு பயங்கரமான வடிகால் முடியும் இடம். அங்கிருந்து தண்ணீர் மிக வேகமாக ஒரு பெரிய அருவியாக கீழே விழுந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த டாம்பா கொஞ்சம் பயந்தான். அவன் இதயம் வேகமாக துடித்தது. மிட்டு கவலையுடன் கேட்டது, இங்கிருந்து எப்படி தப்பிப்பது? டாம்பா மெதுவாக சொன்னான், நான் குதிக்கிறேன். இந்த நீர் எப்படியும் என் உலகத்துக்கு போகும். மிட்டு உடனே பயந்து கத்தினது, வேண்டாம் டாம்பா. ஆனா டாம்பா அவன் முடிவை மாற்றவில்லை. அதே சமயம் குள்ள மனிதர்கள் அந்த சாக்கடைக்குள் இறங்கி வந்தார்கள். அவர்களை மிட்டுவின் அம்மா பார்த்தாள். அவள் அவசரமாக சொன்னாள், டாம்பா அந்த அருவிக்கு பக்கம் போயிட்டான். அதை கேட்ட குள்ள மனிதர்கள் மிகவும் பயந்தார்கள். அவர்கள் எல்லாரும் அழ ஆரம்பித்தார்கள். மிட்டுவின் அம்மா உடனே அவர்களை அந்த அருவி இருக்கும் இடத்துக்கு அழைத்து சென்றாள். அனைவரும் அவசரமாக ஓடிக்கொண்டே வந்தார்கள். டாம்பா, காத்திரு என்று கத்தினார்கள். ஆனா அவர்கள் வந்து சேரும் நேரத்திற்குள் டாம்பா ஏற்கனவே அருவிக்குள் குதித்து விட்டான். அதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியில் நின்று விட்டார்கள். மிட்டு, அவன் குடும்பம், ஜாம்பா, மற்ற குள்ள மனிதர்கள் அனைவரும் வருத்தத்தில் அழ ஆரம்பித்தார்கள். இனி டாம்பா திரும்ப வரமாட்டான் என்று நினைத்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெரிய சிறகு சத்தம் கேட்டது.
அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. அங்கே என்ன தெரியுமா கியூட்டீஸ்? டாம்பா பறவையின் வாயில் பாதுகாப்பாக இருந்தான். அவன் குதிக்கும் நேரத்தில் பறவை வேகமாக பறந்து வந்து அவனை தனது வாயில் பிடித்து காப்பாற்றியது. அதை பார்த்த அனைவரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ஓடி வந்து டாம்பாவை கட்டிப்பிடித்தான். நீங்க சேஃபா இருக்கேன் என்று சொன்னான். மற்ற குள்ள மனிதர்களும் டாம்பாவை சுற்றி கொண்டு சந்தோஷமாக அணைத்தார்கள். மிட்டு மற்றும் அவன் குடும்பமும் அவர்களுடன் சேர்ந்து சந்தோஷப்பட்டார்கள். அவர்கள் மிட்டு வீட்டில் 2 நாள் தங்கி சாப்பிட்டு விளையாடி மகிழ்ச்சியாக இருந்தார்கள். பிறகு அனைவரும் மிட்டுவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் நன்றி சொல்லி, நீங்க இல்லை என்றா டாம்பாவை காப்பாற்ற முடியாது என்று சொன்னார்கள். அவர்கள் கயிற்றின் வழியாக மேலே ஏறி வந்தார்கள். மேலே பறவை காத்து கொண்டிருந்தது. அவர்கள் எல்லாரும் பறவையின் முதுகில் ஏறி மீண்டும் தங்கள் குள்ள உலகத்துக்கு பறந்து சென்றார்கள். இது மிகவும் அருமை. பிடி நண்பர்களே, நாம் இன்னும் உயர பறப்போம். அங்கே சென்றதும் அனைவரும் பறவைக்கும் நன்றி சொன்னார்கள். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. அன்பும் துணிவும் இருந்தால் எந்த ஆபத்தையும் வெல்ல முடியும். சரி கியூட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் தெரியுமா? நண்பர்களை நம்பணும், எப்போதும் துணிவாக இருக்கணும். அன்பும் துணிவும் இருந்தா எந்த ஆபத்தையும் நம்மால ஜெயிக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் என்ன மினி ஆண்டி நம்புறேன் கியூட்டீஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி அழகான கதைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சரி கியூட்டீஸ், மறுபடியும் ஒரு அழகான கதையோட சந்திப்போம். பை பாய். பஸ் பஸ் இது நம்ம மினி பீ.